பாடு வந்தப்போ, கஷ்டம் வந்தப்போ, எதிர்ப்பு வந்தப்போ, தேவை வந்தப்போ, ராத்திரி நேரங்களில் ராத்திரியை பகலாக மாற்றணும். அந்த ராத்திரியில் அவங்க என்ன செய்யுங்கன்னா, பேசாமல் தூங்கிருக்கலாம், ஏன்னா அடிபட்டுருக்காங்கல்ல. ஆனாலும் அந்த வேதனையை பார்க்காம ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் தரிசனம் கொடுத்தீங்க இந்த ஊருக்கு வர சொல்லி. தரிசனம் பெற்று தான் வர்றாங்க. சில சமயங்களில் தரிசனம் பெற்றதுனால, ஆண்டவர் நடத்திருந்தால எல்லாம் ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே அனுப்பி வச்சாலும், ஆண்டவரே அங்கே நமக்கு தரிசனம் கொடுத்தாலும், ஆண்டவரே நமக்கு அந்த ஊரில் போய் ஊழியம் செய்ய சொன்னாலும், அவரே நம்ம கூட்டு இருந்தாலும் சில சமயங்கள் என்ன நடக்குன்னா, அடி உத எல்லாம் எதிர்ப்பெல்லாம் எழும்புது. ஆனால் ஆண்டவரே நமக்கு சித்தம், ஊழியம் செய்ய உங்கள் சித்தம். நமக்கு பாடுபடும்போது அந்த சமயத்துலையும் ஆண்டவருக்கு கேள்வி கேட்காம அந்த பாடுகள் மத்தியிலையும் கூட கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ சோதனை வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் செயலற்ற போறார். ஆமென்.